நகைச்சுவையும் என்ற தலைப்பில் உங்களுக்காக ஒரு புதியதோர் கற்பனை நிகழ்ச்சிக்குள்ளார் போகிறதுக்கு முன்னாடி பிறந்தநாள் கொண்டாடும் என்ற ஆரோக்கிய சகோதரனுக்கு உங்கள் அனைத்து ஆசைகளும் கிடைக்கட்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உணவர்கள் நடைபாடுபட்டு காய்கறிகள் தானியங்களை விளைவிக்கிறார்கள். எதை எவ்வாறு உண்ண வேண்டும் என்பது நம் வலைத்தளங்களில் பின்பற்றக்கூடிய சிலரை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். அவர்கள் என்ன பரிந்துரைக்கிறார்கள் என்று கேட்போம். நான் டிஸ்க்ளைமரை போட்டுடலாமா? போட்டுடலாம். இந்த நிகழ்ச்சி யார் மழையும் புண்படுத்தல, முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்கு மட்டுமே தான். யார் என்று கண்டறிய வேண்டும். நம்ம முதல் விருந்தினை சந்திப்போமா? இந்த பொங்கல் உணவு பட்டியல். நண்பர்களே, உங்களுடைய பொங்கல் உணவு பட்டியல் எனக்கு மிகவும் அதிருப்தி அளிக்கிறது. திருப்பதி கொண்டு வந்திருப்பாரோ? உங்க உணவுல ஒரு சிறுதானியம் கூட இல்லையே. சிறுதானியம்னா சூடா சின்ன தானியம்னா தனியாவா சின்ன பையன் பின்னாடி திருப்பதி எழுந்து கொண்டு வரேன்னு சொல்றாரோ? தமிழன் உணவு ஒண்ணு அறியாதவாட பண்ணுனா சாண்ட்விச். பண்ணுனா சாண்ட்விச்ன்னு தெரிஞ்ச பையனுக்கு சிறுதானியம்னா என்னன்னு தெரியலையே. சிறுதானியம்னா வரகு, சாமை, திணை, குதிரவாளி போன்ற பாரம்பரிய அரிசி வகைகள். ஒரு திணையரிசி பொங்கலோ மாப்பிள்ளை சம்பா இட்லியோ சத்தான புரதமிக்க வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கலாம்ல. சக்கரை பொங்கலை டெசர்ட்டுக்கு வைங்க, மெயின் கோர்ஸா இல்லை. எலான் மஸ்க், பில்கேட்ஸ் போன்ற பிரபலங்கள் லவ் திஸ் திணையரிசி பொங்கல் டேஸ், ஹாப்பி பொங்கல்னு போஸ்டர் போட்டிருந்தா உடனே நம்ம ஆளுங்க ஹே கைஸ் டோன்ட் ஈட் திணையரிசி பொங்கல், மை ஃபேமிலி ஒன்லி இட்ஸ் மில்லட் டயட்னு ஃபீல் அவுட்டில் தெரியுவாங்க. மிகவும் வருந்துகிறேன் நண்பர்களே, மிகவும் வருந்துகிறேன். பொங்கல் உணவு பட்டியலை சரிபார்க்கும் நேரம் வந்துவிட்டது. கண்ணா, நான் திருப்பதி லட்டு கொண்டு வந்திருக்கேன் நினைச்சியா? இல்ல, திணை போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த விருந்தினர் யார்? திரும்ப சொல்லுங்க. இந்த விருந்தினர் யார்? சிவராம். சிவராமன். சரியான விடை. அடுத்த விருந்தினை சந்திப்போமா? ஐயா, இதுதான் எங்களோட பொங்கல் உணவு பட்டியல். உங்க உணவுல 10 கிராம் ஃபைபர் இல்லையே. உங்க டூத்பேஸ்ட் உப்பு இல்லையா? உங்க டூத்பேஸ்ட் உப்பு இல்லையா? உங்க டூத்பேஸ்ட் உப்பு இல்லையான்னு கேட்குற மாதிரி இருக்கு. குவாலிட்டி ப்ரோட்டீன் இல்லையே. சர்க்கரை இல்லைன்னா கேளுங்க டாக்டர், எனக்கு பொங்கல் தான். ஆனால் நான் 1000 கிராம் சர்க்கரை சாப்பிடணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்திருக்கிறேன். ஏன்டா இது என் கிளையண்ட் சரவணகுமார் பார்த்தாருன்னா யூடியூப்ல கட் ஃப்ரெண்ட்லி டயட்னு வீடியோ போட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறாருன்னு சொல்லுவாரு. What guts do you have to invite this gut man and give me a non-gut friendly diet? நான் உங்களுக்காக chia, dry fruits and nuts pudding செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் வயிறு பற்றி நிறைய பேசுவதால் இன்று முதல் தயிர் மாணிக்கம் அன்போடு அழைக்கப்படுவீர். இந்த விருந்தினர் யார்? சரியான விடை. அடுத்த விருந்தினை சந்திப்போமா? பொங்கல் உணவு பட்டியல். என்னது? சக்கரை பொங்கலை பிரெட்டுக்கு நடுவில் வச்சு பண்ணு மாதிரி சாப்பிட்றீங்களா? தோசைக்கு கெச்சப் போட்டு சாப்பிட்றீங்களா? காரக்குழம்பு மேலே விப்டு கிரீம் போட்டு சாப்பிட்றீங்களா? சரி, நான் உங்களுக்காக ஒன்று செஞ்சு தரேன். செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நான் உங்களுக்காக பொங்கல் புளிக்குழம்பு செஞ்சிருக்கேன். சத்தான காய்கறிகளையும் முத்தான பயிர் வகைகளையும் போட்டு செஞ்சது. வருது, எச்சி ஊறுது, பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. இந்த விருந்தினர் யார்? சரியான விடை.
இவ்வளோ விருந்தினர்லாம் கூப்பிட்டோம். முதல்ல ஔவையார் பாட்டி இப்படி சொன்னாங்க, நம்ம தெய்வ புலவர் அப்படி சொன்னாருன்னு சொன்னா எல்லாருக்கும் போரிங்கா இருக்கும். அதனால அந்த விருந்தினர்களை முதல்ல கூப்பிட்டேன். அப்படி வாரையா? இந்த கான்செப்ட் பிரியாணியில் வச்ச நினைச்சியா? இல்ல, எழுத்தாணியில வச்சேன். இப்போ நம்ம தெய்வ புலவர் என்ன சொன்னாங்கன்னு கேட்போம். நோய் செய்யும் நூலார் வலியுள்ள எண்ணியம் ஒன்று. இதோட பொருள் யாதெனில் மருத்துவ நூலார் வாதம் பித்தம் சிலேத்துவம் என்ற எண்ணியம் ஒன்று மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். ஒன் வேர்ட்ல சொல்லு. பேலன்ஸ் டயட். இதுக்கெல்லாம் தமிழ் பேர் சொல்ல முடியுமா? மற்றொரு பெயர் சரியான விடை. வேண்டாம் யாக்கை கருதிய அற்றது ஒன்றையுனே. இதோட பொருள் என்ன? முன் செலுத்தது தெளிவாக உணர்ந்து சாப்பிடுபவனுக்கு மருந்தே தேவையில்லை. இந்த குறள் எந்த அதிகாரத்தில் வருகிறது? மருந்து. நீயே சொல்லிடுறா. சரியான விடை மருந்து. இப்ப நம்ம அவை மூதாட்டி என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். காப்பது விரதம். ஒரு பொருள் என்ன? நம்ம விரதம் இருக்கிறது எதையா காப்பாற்றுறதுக்காக தான். அதே நேரத்தில் நம் உடல் நலமும் பேணப்படுகிறது. பாலாடாயினும் காலமடைந்தோன். இதோட பொருள் என்ன? நம்ம பாலை குடிச்சாலும் டைமுக்கு குடிக்கணும். அப்படியே 10 மணிக்கு திடீர்னு பசிக்குதுன்ட்டு பாலை குடிச்சிட்டு படுத்துடக்கூடாது. பால் செரிமானம் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் ஆகும். அதனால நம்ம தான் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டைம் விட்டு படுக்கணும். இதோட பொருள் என்ன? பெண்கள் கொஞ்சம் கம்மியாவே சாப்பிடணும். இது நான் சொல்ல அவை மூதாட்டி தான் சொல்றாங்க. எல்லாமே எங்களுக்கு தான். ஹாப்பி ஈட்டிங் டு ஆல் men and boys. உங்களுடைய நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது தஷ்வின். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நான் இவ்வளோ நிறைய புது புது செய்திகளை கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் செய்திகள் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள், எவ்வளோ மாடர்னான விஷயங்கள் அப்பயே சொல்லிட்டு போயிருக்காங்கன்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி தஷ்வின், அஸ்வந்த். அதுக்கப்புறம் அஸ்வந்துக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.